இங்கே கும்பகோணம் காசி தேட்டருக்கு எழுத்தாப்புல இங்கே C2C சிக்கன் அப்படின்ட்டு ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் கிராண்ட் லான்ச்சு. சரி ட்ரை பண்ணலான்ட்டு வந்தோம். இங்கே ரேட்டு பயங்கர அஃபோர்டபுளாக தான் இருக்குது. சிக்கன் பாப்கார்னு, சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இங்கே காம்போவில், சிக்கன் பக்கெட்டு, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே இங்கே பயங்கர அஃபோர்டபுளாக, டேஸ்டியாக, பயங்கர இந்த கொடுக்குற காசுக்கு பயங்கர ஒர்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம கும்பகோணத்தில் காசி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு சிக்கன் கடை இருந்தது. நேம் வந்து C2Cன்னு ஒரு ஃப்ரைடு சிக்கன் கடை. அவங்க வந்து இன்றைக்கி ஆஃபர் போட்டிருந்தாங்க ஓப்பனிங் டேன்னு. வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. சரி டேஸ்ட் பண்ணதும் சும்மா போகக்கூடாது, வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு வேணுங்கிறதுனால 1க்கு 2 கவர் வாங்கிட்டேன். டேஸ்ட் நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. கும்பகோணத்தில் C2Cன்னு ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க காசி தேட்டர் ஆப்போசிட்டில். நாங்கள் வந்து அங்கே ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நீங்களும் எல்லாம் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. வணக்கம், என்னுடைய பேர் முகமது சுஜாவுதீன். நான் கும்பகோணத்தில் இருக்கேன். அப்பா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு உதவியாக நான் இருக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபுட் பிஸ்னஸ் தான் நான் செலக்ட் பண்ணலை. எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப ஆசை இருந்தது. அப்போ வேறு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதுமாதிரி பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஐடியா எனக்கு இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் தான் இந்த ஃபீல்டை பற்றி சொன்னார். இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு 2வது மக்கள் நிறையா விரும்பக்கூடியது இதுதான், இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், என்னுடைய சஜஷன் இது, நீங்கள் யோசனை பண்ணுங்கள் அப்படின்னாரு. இதை அப்படியே என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அவர் யூடியூப்பில் ரீல்ஸ் பார்த்துட்டு C2 சிக்கன் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்குங்கிறாங்க, அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு நான் சாரை மூவ் பண்ணேன். இப்போ நான் இந்த ஃபீல்டில் வந்திருக்கேன். ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா மட்டும்தான், எங்கள் எய்ம் மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது. அதை பற்றி எதுவுமே ஃபுல் டீட்டெயில் எங்களுக்கு தெரியாது. அப்போ ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இது C2வில் நீங்கள் போனீங்கன்னாக்கா அவங்க எல்லா விதத்துலையுமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அதை வச்சு நான் ரேவந்த் சார்கிட்ட மூவ் பண்ணேன். அவங்களுடைய அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா வந்ததுக்கப்புறம் இடம் பார்க்க ஆரம்பித்து ரொம்ப சின்ன இடமா தான் எங்களுக்கு ஆரம்பத்தில் கிடச்சிது. அப்போ இதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னாப்புல மினிமம் 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வச்சு ரேவந்த் சார்கிட்ட பேசும்போது, நான் லொக்கேஷன் விசிட் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து செக் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருந்தது எங்களுடைய பிளேஸ். அதை பார்த்துட்டு சொன்னாங்க, ப்ராடக்ட்டை வேணால் நம்ம குறைச்சிக்குவோம், தாராளமாக நீங்கள் பண்ணலாம், லொக்கேஷன் ரொம்ப நல்ல லொக்கேஷனாக இருக்குது, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு அவங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பர்சனலாக நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக நாகப்பட்டினம் போயிருந்தேன். அப்போ அங்கே போகிற வழியில் ஒரு பிரான்ச் இருந்தது, C2 பிரான்ச் இருந்தது. அப்போ ரேவந்த் சார்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இதேமாரி அங்கே போய் நான் பார்க்கலாமா சார் அப்படின்னு. தாராளமாக பார்க்கலாம் சார், நீங்கள் போய் பாருங்கன்னாங்க. அங்கே போனேன், அங்கே போய் டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களும் நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தாங்க, தாராளமாக செய்யலாம், நீங்கள் மற்ற இதுமாரி கிடையாது, இவங்களுடைய சப்போர்ட்டு எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நல்லாவே போய்கிட்டு இருக்கு. முதல் நாளே எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி ஓப்பனிங் டே அன்றைக்கி 4 ஆஃபர் கொடுத்துருந்தோம். தை பீஸு 39 ருபீஸும், ட்ரம்ஸ்டிக் 49 ருபீஸும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அண்ட் பாப்கார்ன் காம்போ 69 ருபீஸு, 189க்கு மினி பக்கெட் சிக்கன், அதை 4மே ஆஃபர் கொடுத்துருந்தோம். கஸ்டமருடைய ரெஸ்பான்ஸும் நல்ல விதமாக இருந்தது. சார் அது ப்ரிப்பேர் பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நானே பர்சனலாகவே ஒரு 4-5 கஸ்டமர்கிட்ட கேட்டேன், எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக தான் போனாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது, அதே மாதிரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க. நம்ம ஃப்ரோசன் சிக்கன் யூஸ் பண்ணுறது இல்லை, ஃப்ரெஷ் சிக்கன் தான். அன்னன்னைக்கு இங்கே லோக்கல்லையே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். எல்லாமே லைவ் சிக்கன் தான், ஹலால் தான். நம்ம கடையில் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் சிக்கன் இருக்குது, சிக்கன் விங்ஸ் இருக்குது, சிக்கன் பர்கர் இருக்குது, சிக்கன் நக்கட்ஸ் இருக்குது. ஓப்பனிங் டே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்தது. ஓப்பனாக சொல்லப்போனால் நேற்று வரையிலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, நாளைக்கு சேல்ஸ் எப்படி இருக்குமோ என்னமோன்னு நினச்சேன். ஆனால் திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் முன்னியத்தில் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சுது. ஓப்பனிங் டேக்கு 2 நாள் முன்னாடியே ட்ரைனர் வந்துட்டாங்க, அவங்க கம்பெனிலே அதுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ரொம்ப நல்ல விதமாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை, ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. அதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து ஈஸியாக தான் இருந்தது. சார் நம்ம ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது, ஆனால் நம்ம எத்தனை முறை திரும்ப கேட்டாலும் சார் ரொம்ப கிளியராகவே சொல்லி கொடுத்தாங்க. எந்த கோபமும் படாமல் ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க.
ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ வந்து 2.75 lakhs நான் பே பண்ணியிருந்தேன். டீப் ஃப்ரீசர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ப்ரீடிங் டேபிள் கிட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, 11 லிட்டர் ஃப்ரையர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, சைன் போர்டு 2 கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வந்து எல்லாமே நல்லபடியாக தான் இருந்தது. இங்கே லோக்கல்லையும் போய் சில சில்லறை ஜாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். சார் ரொம்ப ஹையர் ரேட்டாக போகாமல், அதாவது மீடியமாகவே அது அந்த குவாலிட்டிலையும் அதே நேரம் எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்காம ரொம்ப கம்மியான விலையிலே எல்லா ப்ராடக்ட்டுமே சூஸ் பண்ணாங்க. அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற கவுண்டர் ஸ்டாலை பற்றி எங்களுக்கு வைக்கணும்னு தெரியும், ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா எங்களுக்கு எதுவுமே இல்லை. எனக்கும் சரி என்னுடைய பார்ட்னருக்கும் சரி எந்த ஐடியாவுமே இல்லை. அப்போ அவர் தான் சொன்னார், நீங்கள் சார்ட்டே கேட்டு பாருங்கள், அவங்க நிறைய இடத்துல பண்ணி கொடுத்துருக்கிறதுனால அவங்களாவே சூஸ் பண்ணாக்க அது பெஸ்ட்டாக நம்மளுக்கு அமையும் அப்படின்னு சொன்னாப்புல. அதை வச்சு சார்ட்டை நான் கேட்டேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா லுக்காக C2 லோகோலாம் வச்சு நல்லபடியாக செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு. மசாலாவோட எல்லா குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. இப்போ தனித்தனியாக நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கூட சில ப்ராடக்ட் வந்து நம்ம புதுசுங்கிறதுனால விட்டு போயிடும். ஆனால் எதுவுமே அவசியம் இல்லாமல் எல்லாத்துலேயும் அவங்களே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஒரே மசாலாவாக கொண்டு வந்துட்டாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு எந்த வித தயக்கமும் இல்லை, பயமும் இல்லாமல் ஈஸியாக எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. கஸ்டமர்ட்டையும் நாங்கள் கேட்டோம், ஃபீட்பேக் ரொம்ப நல்ல விதமாகவே கொடுத்தாங்க. எல்லா கஸ்டமர்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக தான் போனாங்க. நானே சொந்தமாக கூட இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு இதை பற்றின ஐடியா எதுவுமே இல்லையா, அதில் உள்ள நுணுக்கங்கள்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ சார்ட்டை நான் மூவ் பண்ணும்போது தான் அதில் உள்ளது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நாங்கள் இந்த ஃபீல்டுக்கே வந்தோம். தாராளமாக நம்பி எடுக்கலாம். ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து சப்போர்ட் ரொம்ப நல்ல விதமாகவே இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ஐடியா மட்டும்தான் இருந்தது, மற்றபடி வேறு அதை பற்றி எதுவுமே தெரியாது. எங்கள்கிட்ட இடம் மட்டும்தான் இருந்தது. A to Z எல்லாமே அவங்க எங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்டாங்க. அவங்க சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணாங்க. பாக்கி இங்கே நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தாங்க. எனக்கு எந்த டவுட் இருந்தாலும் ரேவந்த் சார்ட்டை தான் கேட்பேன். அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இது முதல்ல தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃபீல்டை அறிமுகப்படுத்தி வச்ச என்னுடைய நண்பர் தான். அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், இப்போ ட்ரெண்டிங் இது தான் அப்படின்னு சொன்னாப்புல. அதை வச்சு தான் நாங்கள் சர்ச் பண்ணும்போது என்னுடைய பார்ட்னர் தான் சொன்னார், இந்த பிராண்டை சூஸ் பண்ணார். அதை வச்சு நாங்கள் இதில் வந்தோம். ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ஃபீல்டை அறிமுகப்படுத்தி வச்ச என்னுடைய நண்பருக்கும், மற்றபடி இப்போது என்னுடைய பார்ட்னராக இருக்கிற நண்பர் அவர் தான் இந்த பிராண்டை சூஸ் பண்ண சொன்னார். அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது எங்களுடைய கஸ்டமர்ஸ் முதல் நாளே எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விதமாக சேல்ஸ் அமைச்சு கொடுத்தாங்க. ஆன முன்னத்தில் எல்லாமே நல்லபடியாக இருந்தது. அதே மாதிரி அந்த C2 கம்பெனியோட எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே என்னுடைய மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய கடை லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் காசி தேட்டருக்கு எதிரில் இருக்குது. சுப்ரீம் ஹார்ட்வேருக்கும் பக்கத்துலேயே இருக்குது. கஸ்டமர்ஸோடைய ஃபீட்பேக் கேட்டபோது எல்லாருமே நல்லபடியாக தான் சொன்னாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னாங்க. முதல் விஷயம் அதுதான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இதுவே வெளியில் போயிருந்தால் நியர்லி ஒரு 500 rupees ஆகும். ஆனால் எங்களுக்கு இங்கே வந்து ஒரு 250 or 300 அதுலேயே எங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு, ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்களோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்ததாக சொன்னாங்க. இதே குவாலிட்டியை நாங்கள் எப்போவுமே கொடுப்போம். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. இதே மாதிரி என்றைக்குமே நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.